சென்னைக்கு வந்து 10 வருடங்கள் ஆயிற்று. கோகுல் இப்பொழுது முழுக்க முழுக்க சென்னை வாசி ஆகிவிட்டான். அபார்ட்மெண்ட் வீடு, மனைவி கிருஷ்ணவேணிக்கு போதுமான நகைகள், மகன் ஸ்ரீராம் மெட்ரிகுலேஷனில் 7th படிக்கிறான். கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் இந்த 10 வருடம் எப்படி ஓடியது என்றே தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். படித்து முடித்தவுடன் ஓட ஆரம்பித்த ஓட்டம் இப்போதுதான் சற்று நிதானத்திற்கு வந்திருக்கிறது. வேலை வேலை என்று வேலைக்காக அலைந்து தெரிந்த சில வருடங்கள், கல்யாணம் கல்யாணம் என்று கல்யாண பரபரப்பில் சில வருடங்கள், இடையில் அப்பாவின் மரணம். இப்போதுதான் கொஞ்சம் இளைப்பாற கோகுலுக்கு நேரம் கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல வேலை, கணபதி மாமா அட்வைஸ் படி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், 3D அனிமேஷன் என லொட்டு லொசுக்கு மென்பொருட்களை எல்லாம் படித்து வைத்ததின் விளைவு இன்றைய அமைதியான வாழ்க்கை. அவன் அலுவலகம் மிக பெரியது. அவன் நிறுவனம் பிரபல ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு டிசைனிங் செய்து கொடுப்பதில் பெயர் பெற்ற நிறுவனம் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் கோகுலுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. ஆம், கோகுல் கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்தால் 1 மணி நேரத்தில் ஒரு டிசைன் உருவாகிவிடும். அபார சுறுசுறுப்பு, நிறைய கற்பனை வளம், இதுவே கோகுலின் தனித்தன்மை. இந்த பெருமிதத்துடன் அவன் தன் கம்ப்யூட்டரை ஆஃப் செய்தான். இன்று சீக்கிரமாக கிளம்ப வேண்டும். காலையிலேயே 1 மணி நேர பெர்மிஷன் எழுதி கொடுத்திருந்தான். அம்மா இன்று ஊரிலிருந்து வருகிறார்கள். அப்பாவின் மரணத்திற்கு பிறகு அம்மாவினால் ரொம்ப காலம் தனித்து வாழ முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். வீரவநல்லூர் தான் கோகுலின் சொந்த ஊர். நெசவாளர்கள் நிறைந்திருக்கும் ஒரு பகுதியில் அவன் வீடு. அகன்ற சாலை, அவன் வீட்டின் முன்பு பெரிய முற்றம். அந்த முற்றம் முழுவதும் 2 பக்கெட்டில் சாண நீர் தெளிக்க அம்மா காலை 5 மணிக்கே தயாராகி விடுவார். பொறுமையாக சாணம் தெளித்து முற்றம் நிறைய கோலம் போட்டு அம்மா பூரிப்புடன் வீட்டிற்குள் வர 1.5 மணி நேரம் ஆகிவிடும். மார்கழி தை மாதங்களில் பூசணி பூக்கள் சொருகிய சாணி உருண்டைகளை கோலத்தின் மீது வைத்து அம்மா அழகு பார்ப்பார். இதற்கு தேவையான சாணங்களை வீரவநல்லூர் வீதியில் எங்கே பார்த்தாலும் அதை சேகரித்து கொடுக்க வேண்டிய வேலை கோகுலுக்கு உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றபடி அம்மாவின் வாழ்க்கை சமையலறையில்தான். வற்றல்கள் மற்றும் கோகுல் வீட்டில் எப்போதுமே விதவிதமாக ஸ்டாக் இருந்து கொண்டே இருக்கும். சீனி அவரைக்காய் வத்தல், வெங்காய வத்தல், பாகற்காய் வத்தல், குருந்தக்காளி வத்தல். அடே அப்பா, சிக்கனமாக செலவு செய்து பெரிய விருந்து சுவையாக படைப்பதில் கோகுலின் அம்மா கில்லாடி. அப்பா காலமான பிறகு அம்மாவின் வாழ்க்கையில் பெரிய விரக்தி ஏற்பட்டாலும் சமையலிலும் கோலத்திலும் இன்னும் தன் ஆளுமையை அவள் இழந்துவிடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவளுக்கும் வயதாகிவிட்டது. இனி தனித்து வாழ்வது சிரமம் என்று புரிந்து கொண்டாள். போன பொங்கலுக்கு ஊருக்கு போன போது அம்மாவே கோகுலிடம் கேட்டாள், நானும் உன் கூடவே மெட்ராஸுக்கு வந்துடட்டுமா? இந்த வீட்டை வேணா வித்துருவோம், கடைசி காலம் உன் வீட்டிலேயே கழியட்டும் என்று சொன்னாள். அம்மாவின் வார்த்தைகளுக்கு கோகுலுக்கு முழு அர்த்தமும் தெரியவில்லை. ஆனால் சந்தோஷப்பட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டை விற்கிறத பத்தி அப்புறம் யோசிப்போம், நீ இப்பவே வேணும்னாலும் என் கூட சென்னைக்கு வா என்று சொன்னான். அம்மா உடனே கிளம்பவில்லை. கோடையில் வருவதாக சொன்னாள். அம்மாவுக்கு வேண்டிய ஒரு சில தட்டுமுட்டு சாமான்களுடன் வந்து கொண்டிருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். இரவு நேர தனிமையான ரயில் பயணத்திற்கு அம்மா பயந்த காரணத்தினால் விடியற் காலை 5 மணிக்கு நெல்லையிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாள். மாலை 5 மணிக்கு ரயில் வந்துவிடும். இப்போது கிளம்பினால்தான் சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. கோகுல் எம்டியிடம் சொல்லிவிட்டு 4 மணிக்கு அலுவலகத்தை விட்டு புறப்பட்டான். அம்மாவையும் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக அவன் பைக்கை தவிர்த்து ஆட்டோவில் பயணமானான் என்று தான் சொல்ல வேண்டும். எழும்பூர் ரயில் நிலையத்தில் நுழையும் போது மணி 4:30 ஆகிவிட்டது. பரபரப்பாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிவிட்டு உள்ளே சென்றான். ரயில் ஏற்கனவே வந்து 1/4 மணி நேரம் ஆகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். பிளாட்பார பெஞ்சில் அம்மா அங்கே உட்கார்ந்து இருக்கிறாள். அவளை இவன் பார்த்து விட்டான். போர்ட்டர் உதவியுடன் லக்கேஜ்களை ஏற்றி கொண்டு ஆட்டோவில் பயணப்பட்டான். அம்மா சென்னையை மிரட்சியுடன் பார்த்து கொண்டே வந்தாள். சினிமாவில் மட்டுமே சென்னையை பார்த்த அம்மா இப்போதுதான் நேரடியாக சென்னையை பார்க்கிறாள். கோவிலை கண்ட இடத்திலெல்லாம் அம்மா கும்பிட்டு கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். ராயல் அபார்ட்மெண்டில் ஆட்டோ நுழைந்தது. இவ்வளவு பெரிய வீடா? அம்மா ஆச்சரியமாக கேட்டாள். அவள் அபார்ட்மெண்ட்டை இப்போதுதான் பார்க்கிறாள். அம்மா, இதுக்கு பேரு வீடு இல்ல, அபார்ட்மெண்ட், அடுக்குமாடி குடியிருப்பு. இதுக்குள்ள 200 வீடு இருக்கு. நம்ம ஊர்ல முன்வாசல் பின்வாசல்னு 2ஆ பிரிச்சு
போர்ஷனை வாடகைக்கு விடுவாங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும். அம்மாவின் உற்சாகம் வடிய ஆரம்பித்தது. ஏண்டா, நம்ம வீட்டை விட பெரிய வீடுன்னு சொன்னையே என்று அவள் கேட்டாள். ஆமாம்மா, நம்ம வீடு 1200 சதுர அடி தான், இது 1750 சதுர அடி. அம்மாவுக்கு கோகுல் சொன்ன சதுர அடி கணக்கு புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மாவை லிப்டில் ஏற்றி வீட்டுக்குள் வருவதற்குள் கோகுலுக்கு வியர்த்து விட்டது. சரி, வீட்டுக்குள் வந்து பார்த்தால் அம்மா சந்தோஷமாகி விடுவாள் என்று கோகுல் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். வாசலுக்கு வந்தவுடன் அம்மா இந்த கேள்வியை கேட்டாள் என்று கோகுல் எதிர்பார்க்கவில்லை. இதுதான் வாசலா? காலையில கோலம் போட முடியாது போல இருக்கு என்று சொன்னான். அம்மா, இங்க எல்லாம் யாருமே தினசரி கோலம் போட மாட்டாங்க. ஒரு வருஷ பிறப்பு பொங்கல்னா சிறுசா ஒரு ரங்கோலி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். வா, நீ உள்ள வந்து பாரு என்று சொன்னான். அம்மாவை வீட்டிற்குள் உற்சாகமாக அழைத்து சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். மழை காலத்தில் வீதியில் சர்வ ஜாக்கிரதையாக நடந்து செல்பவனை போல அம்மா டைல்ஸ் தரையில் நடந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சில நாட்களில் அம்மாவின் நடையே மாறி போனது. பட்டணம் அவளை பயமுறுத்ததான் செய்தது. இந்த புதிய வாழ்க்கை அவருக்கு நிறைய சிரமங்களை தந்தாலும் பொறுத்து கொண்டார். சகிக்கவே முடியாத சில விஷயங்களுக்கு மட்டும் என்னிடம் ஆலோசனை கேட்பார். கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்களே, கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, அது மாதிரி அம்மா பட்டணத்து வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, ஆசைப்பட்டபடியே அம்மாவும் தன்னோடு வந்துவிட்டாள். இனி நீண்டதொரு சமவெளி பயணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தவனுக்கு அலுவலகத்தில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கோகுல், உங்க கேரியரையே இப்படி நடந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க போட்டு கொடுத்த டிசைன்ல எந்த கம்பெனியும் இது வரைக்கும் திருப்பி அனுப்பினதே இல்லை. ஒரு சில கரெக்ஷன்ஸ் வேணா வந்திருக்கலாம், அதனாலதான் இந்த ப்ராஜெக்டை உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க போட்ட 300 டிசைன்களையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. நார்த்ல இருந்து ரிட்டன் அனுப்பினாலும் நான் ஷாக் ஆக மாட்டேன். சவுத்துல இருந்து ரிட்டன் வந்திருக்கு. அதுவும் இந்த கம்பெனிக்கு இப்பதான் நாம ஃபர்ஸ்ட் டைமா அப்ரோச் பண்றோம். என்னாச்சு கோகுல், என்ன பண்ண போறீங்க என்ற கேள்வியை கேட்டார்கள். எம்டியின் சூடான வார்த்தைகள் கோகுலுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. கோகுல் என்றால் அந்த அலுவலகத்தில் ஒரு பெரிய இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் கேள்விக்குறியாகி விடுமோ என்கின்ற கவலை மனதிற்குள் தொற்றிக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். 2 நாளைக்குள் அந்த கம்பெனியின் ஆர்டரை பிடித்தே தீர வேண்டும். வெறியோடு கம்ப்யூட்டர் முன்பு உட்கார்ந்தான். அலுவலகத்தில் தொடங்கிய பணியை வீட்டிலும் தொடர்ந்தான். அவன் அறையினுள் உள்ள கம்ப்யூட்டரில் மூழ்கி போயிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். வந்து விளையாட வாப்பா என்று நச்சரித்த ராமை ஓர் அதட்டல் போட்டு துரத்தி விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். இரவு உணவோடு கிருஷ்ணவேணி அவன் அறைக்குள் நுழைந்தான். மாலையில் கொண்டு வந்த காஃபி அப்படியே இருந்தது. அவன் முக இறுக்கங்களை பார்த்த கிருஷ்ணவேணி ஏதாவது ஆறுதலாக பேசுவோமே என பேச ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏங்க, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். கோகுலிடமிருந்து பதில் எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களை தானே கேட்கிறேன் என்று அவள் மீண்டும் சொன்னாள். உனக்கு சொன்னா புரியாது, போய் படு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லி அனுப்பிவிட்டான். கோகுல் கம்ப்யூட்டரில் இருந்து முகத்தை திருப்பாமலேயே பதில் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு மேல் பேசினால் கோகுல் பிராண்டி விடுவான் என கிருஷ்ணவேணிக்கு நன்றாக தெரியும் என்றுதான் சொல்ல வேண்டும். கோகுல், அம்மா ஒன்று கேட்பேன், நீ கோபப்படக்கூடாது என்று கேட்டான். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கழிவறை இந்த அபார்ட்மெண்ட்ல பொதுவா எங்கேயாவது இருக்கா என்று கேட்டான். ஏமா என்ன படுத்துற, பழகிக்கோமா, எல்லாம் சரியாயிடும். டாய்லெட்டுக்காக வெளியே போனா அது என்னை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குமா என்று சொன்னான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லடா, பக்கத்துல எங்கேயாவது இருந்தா வசதியா இருக்குமேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதடா என்று சொல்லிவிட்டு போனான். ஏமா, இந்த வீடு உனக்கு வசதியா இல்லையா என்று கேட்டான். சேச்சே, நான் அப்படி சொல்லலடா. இந்த வீட்டுல எல்லா வசதியும் இருக்குடா, ஆனாலும் ஏதோ ஒண்ணு குறையுதுடா. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ ஆபீஸ்ல இருந்து நாளைக்கு வரும்போது ஒரு நோட்டும் பென்சிலும் வாங்கிட்டு வருவியா என்று கேட்டான். இந்தா, இப்பவே தரேன். மேஜை டிராயரில் போன வருஷத்து டைரி ஒன்று காலியாக இருந்தது. அதையும் பென்சிலையும் எடுத்து கொடுத்தான். அம்மா வாங்கி கொண்டு
மௌனமாக சென்று விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற நாட்களை விட இன்றைக்கு கோகுலுக்கு பரபரப்பும் படபடப்பும் அதிகமாகவே இருந்தது. ஆம், எந்த கம்பெனி கோகுலின் டிசைன்களை திருப்பி அனுப்பியதோ அதே கம்பெனிக்கு 2 நாள் அவகாசத்திற்குள் வேறு டிசைன்களை அனுப்பி வைத்து அவர்களின் பதிலை இன்று எதிர்பார்த்து காத்திருந்தான் கோகுல் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த முறையும் அவனது நம்பிக்கைகள் தவிடுபொடியாகின. எம்டி கோகுலை வறுத்து எடுத்து விட்டார். பெரிய அவமானமாகிவிட்டது. அந்த கம்பெனி மீது கோபமாக வந்தது. ரசனை கெட்ட மனிதர்களாக இருப்பார்களா அல்லது வேண்டுமென்றே செய்கிறார்களோ? இதற்கு மேல் என்ன செய்துவிட முடியும் என்று அவனுக்கு தோன்றலாயிற்று. பரிகாரம் காண புதிய சிந்தனைகள் எதுவுமே தோன்றவில்லை. இடி விழுந்தாற் போல தன் சேரில் போய் அமர்ந்தவனுக்கு மற்றொரு அடி கிருஷ்ணவேணியின் போனில் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்க உங்க அம்மா திடீர்னு நெஞ்சு வலினாங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போறேன், நீங்க சீக்கிரம் வாங்க என்று அவள் சொன்னாள். அவ்வளவுதான். காலுக்கு கீழே உள்ள பூமி நழுவுவதை போல தோன்றியது. தடதடவென புறப்பட்டான். இவன் வேகத்தை விட காலனின் வேகம் அதிகமாகவே இருந்தது. கோகுல் மருத்துவமனையில் நுழையும் போதே அம்மாவை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டிருந்தார்கள். உயிரற்ற சடலமாக. எல்லாம் கன நேரத்தில் முடிந்துவிட்டது. 2 நாட்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது உரைக்காமலேயே கோகுல் நடைப்பிணமாக வாழ்ந்தான். யார் யாரோ வந்தார்கள், யார் யாரோ சென்றார்கள். கடைசி விருந்தினராக கணபதி மாமா கிளம்ப தயாராகி கொண்டிருக்கும் போதுதான் செல்போன் சினுங்கியது. அழைத்தது எம்டி. கோகுல், உங்க பொசிஷன் எனக்கு புரியுது, ஆனால் கம்பெனிக்கு ரொம்ப அவசரம். இந்த ப்ராஜெக்டை வேற யார்கிட்டையாவது கொடுத்துருட்டுமா? எம்டியின் இந்த கேள்வி கோகுலுக்கு மிகுந்த அவமானத்தை தந்தது. ஆத்திரத்தை அடக்கி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். சார், 2 நாள் டைம் கொடுங்க, முடிச்சு காட்டுறேன் என்று இவன் மீண்டும் சொன்னான். கோபத்தில் இப்படி பேசிவிட்டாலும் கோகுலுக்கு அது சாத்தியமா என்பது தெரியவில்லை. மன உளைச்சலுடன் மொட்டை மாடிக்கு சென்றான். நொடியில் தனது கற்பனை வளம் முழுவதுமாக வற்றி போனதாக உணர்ந்தான். தன் மூளை உழைப்பை நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக உறிஞ்சிவிட்டது போல அவனுக்கு தோன்றியது. அந்த அச்சத்திலேயே கம்ப்யூட்டர் முன்பு உட்காராமல் வீட்டிற்குள் முடங்கி கிடந்தான். எந்த அறையில் போய் உட்கார்ந்திருந்தாலும் அலுவலக நினைப்புதான் ஆதிக்கம் செலுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். ச்சே, அம்மா இருந்த 2 நாளைக்குள்ள அதை மறந்துட்டு அலுவலகம் பத்தி யோசிச்சு கொண்டிருப்பது தவறு என்று நினைத்து தன் நினைவோட்டங்களை அம்மா பக்கம் திருப்ப விரும்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும். நேராக அம்மாவின் அறைக்கு சென்றான். அம்மா கடைசியாக தங்கியிருந்த அறை. அந்த அறை முழுவதும் அம்மாவின் ஆன்மா உழவுவதை போல ஒரு பிரம்மை தந்தது. வெகு சுத்தமாக வைத்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வீரவநல்லூர் வீட்டில் அம்மா எப்படி வீட்டினை வைத்திருந்தாலோ அதே போல அந்த அறையை வைத்திருந்தாள். பெட்டில் தலையணை மேல் ஒரு நாள் இரவில் அவன் அம்மாவிடம் கொடுத்த பழைய டைரியும் ஒரு பென்சிலும் இருந்தது. அம்மாவுக்கு டைரி எழுதும் பழக்கம் கிடையாது என்பது கோகுலுக்கு நன்றாக தெரியும். பின்பு இதில் என்ன எழுதியிருப்பாள்? ஒரு ஆர்வத்துடன் டைரியை திறந்தான் என்றான். அம்மா ஒவ்வொரு பக்கத்திலும் பென்சிலால் அழகான கோலங்களை வரைந்திருக்கிறாள். அதற்கு பக்கத்திலேயே 24 புள்ளி கோலம் என்று குறிப்புகளையும் எழுதி வைத்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். யாருக்கு பயன்படும் என்று நினைத்து அம்மா இதையெல்லாம் பொறுமையாக வரைந்து நேரத்தை செலவழித்திருக்கிறாள் என்று தோன்றியது. அம்மாவின் அறியாமையை நினைத்து மனதிற்குள் சிரித்து கொண்டே டைரியை மூட போனவனுக்கு மனதிற்குள் பொறி தட்டியது. பரபரப்பாக பக்கங்களை புரட்டினான். வேக வேகமாக கம்ப்யூட்டர் இருக்கும் அறைக்கு ஓடினான். 2 வாரங்களுக்கு பிறகு எம்டி அறையில் கோகுல் நெளிந்து கொண்டிருந்தான். ஆம், எம்டி அப்படி பேசி கொண்டிருக்கிறார். கோகுல், எப்படி இது சாத்தியமாச்சு? இவ்வளவு பிரமாதமான டிசைன் நானே இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அந்த கம்பெனியிலிருந்து இன்னும் 1000 டிசைன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. 6 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, பிரமாதமா டிசைன்ஸ் போடுங்க. உங்களுக்கு இன்கிரிமெண்ட் அலாவன்ஸ் எல்லாமே 2 மடங்கா ஏத்தியாச்சு. இன்னைக்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 மாசத்துல முடிச்சிடலாமா இல்ல இன்னும் கூடுதலா டைம் வேணுமா என்று கேட்டார். கோகுல் அடக்கமாக சொன்னான் அவரிடம், இல்ல சார், 3 மாசத்திலேயே முடிச்சிடலாம் என்று அவன் சொன்னான். வாட், 3 மாசத்திலேயா? அது எப்படி முடியும் என்று கேட்டார். முடியும் சார் என்று சொல்லிவிட்டு புன்முறுவலோடு கோகுல் விடைபெற்று சென்றான். அவன் கையில் அம்மாவின் டைரி இருந்தது என்றான்.